கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு வாலிப சகோதரர் ஒரு ஊழியக்காரட்டத்தில் கேட்டான், ஐயா எனக்கு தப்பு செய்கிறதுக்கான ஆசை அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தவறுன்னு தெரிகிற விஷயத்தை செய்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் எனக்குள்ள ஒரு ஆசை எழுந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ஐயா. நான் என்ன பண்ணுறது? நான் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் எனக்கு அது தப்பான ஆசையெல்லாம் வருதுய்யா. அதாவது தவறான காரியங்களை குறித்த ஒரு தூண்டுதல் எனக்கு ரொம்ப வருது. நான் என்ன செய்கிறதுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், தம்பி, இந்த உலகத்தில் வாழ்கிற வேளையில் தப்பான எண்ணம் வரத்தான் செய்யும், தப்பான ஆசை வரத்தான் செய்யும். அது தப்பு கிடையாது. தவறான ஒன்றை செய்யணுங்கிற ஒரு சிந்தனையே வர்றது தப்பு கிடையாது. இதுக்கு பேர் சோதிக்கப்படுதல், டெம்ப்டேஷன். அதனால் நிறைய சில காரியங்கள் சரியான ஆசை கிடையாது. அந்த ஆசை வரலாம், அந்த சிந்தனை வரலாம், தப்பான காரியம் அந்த தப்பை செய்யும்படியாக ஒரு தூண்டுதல் வரலாம். அது மேட்ரு கிடையாது. ஆனால் அதை நம்ம எதிர்க்காமல் விடுறோம் பாரு, அதுதான் தப்பு. அதனால் உனக்குள்ள ஏதாவது அந்த மாதிரி தவறான எண்ணம் நினைவு வந்தால் அதையே பாவம் நினைக்காத. ஆனால் நீ அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்ட, அதுக்கு ஒத்து போயிட்டேன்னா தான் உனக்கு பாவம் மாறுது. நீ அந்த நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை தேடின, ஆண்டவரே நான் தவறாக பேசக்கூடாது, பேசுவதற்கு தூண்டுதல் வருது. தவறாக சிந்திக்கக்கூடாது, தவறாக சிந்திக்க தூண்டுதல் வருது. தப்பாக ஆசைப்படக்கூடாது, தப்பு செய்யும்படின்னு ஆசை வருது. அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், நான் இதில் இந்த தவறை செய்யக்கூடாது, இந்த தப்பான ஆசை இசைந்து போகக்கூடாது, எனக்கு உதவி செய்யணும். நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். அருமையானவர்களே, வாழ்க்கையில் சில தவறான சிந்தனைகள் நமக்கு வருவது இயற்கை. இது நாம் வரவழைச்சதில்லை. சில நேரத்தில் சம்மந்தம் இல்லாமல் கூட கற்பனை வரும். சம்மந்தம் இல்லாமல் கூட சில தவறுகளை குறித்த காரியங்கள் வரும். அது பிசாசானவனும் நமக்குள்ள பலவிதமான சோதனை காரியங்களை போடுவான். இந்த பாவ உலகத்திலேயே நம்ம பலவிதமான சூழல் கடந்து செல்கிற பொழுது அதுவும் ஒரு தூண்டுதல் கொடுக்கும். இந்த தூண்டுதலுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அவைகளுக்கு நாம் இசைந்து போகக்கூடாது. அங்கே தான் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கிறது. நாம் என்ன சொல்லணும்? வி ஹேவ் டு ரெசிஸ்ட் த ஈவில். ஈவில் வரோம். நம்ம வீட்டில் விரும்பாத பூச்சிகள் அதுன்னு வரவே இல்லை. நம்ம வருகிறது, விரும்பாமலே வருது. விரும்பாமல் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறோம்? அதை துரத்துறதுக்கு ஏதாவது பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதை மாதிரி தான் தப்பான எண்ணங்கள் வருவதே பாவம் அல்ல. தப்பான ஆசை வர்றதே பாவங்களில். தவறாக நான் ஏதாவது ரொம்ப கோபத்தில் பேச தூண்டப்படுறேன், இல்லை வெறுக்க தூண்டப்படுகிறேன், வைராக்கியம் பாராட்ட தூண்டப்படுறேன், தூண்டுதல் வரும். வைராக்கியமாக சில வேளை நம்ம நடந்துக்கிற ஒரு தூண்டுதல் வரும். ஆனால் அதை அடையாளம் கண்டு கொண்டு நாம் ஆவிக்குரியவங்க, நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம், கர்த்தருக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்போ நமக்கு கர்த்தர் கிருபை கொடுக்குறாரு. என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம கிருபை கொடுக்குறார். அந்த கிருபை தேடணும். பாவம்னா என்ன தெரியுமா? நாம் ஒரு தவறை செய்யாமல் இருக்கிறதுக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை தேடாமல் இருக்கிறதா. வெறும் மாம்ச பலத்திலேயே நம்ம சாதிக்க முடியாது. நானே மல்லு கட்டி என்னுடைய வில் பவரை கொண்டு எல்லாத்தையுமே நான் தவிர்ப்பேன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட சரணடைய வேண்டும். ஆண்டவரை இந்தந்த காரியங்களை எனக்கு விடுதலை தாரும். இந்த சுபாவத்தில், இந்த ஆசையில், இந்த எண்ணத்தில், இந்த நினைவில், இந்த கற்பனையில், இந்த மாதிரிப்பட்ட விதமான ஒரு வாழ்க்கை முறையில் எனக்கு பாவம் செய்யாமல் வாழ்கிற கிருபை தாரு சொல்கிற பொழுது அவளை எதிர்த்து நிற்கிறோம். ஏன்னா we are the warriors. நாம் யுத்தத்தில் நிற்கிறோம். யுத்த கணத்தில் அங்கங்கே இருந்து நிறைய ஈட்டி வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசம்ங்கிற கேடகத்தை ஏந்தி அதை என்ன செய்கிறோம்? பிளாக் பண்ணுறோம். ஆக வெற்றி வீரலாக நிற்கிறோம். எனவே தப்பான சிந்தனைகள் எண்ணங்களும் வருவதே பாவம் அல்ல. அவைகளை இசைந்து போகிறது பாவம். அவைகளை எதிர்க்கிறதுக்கு தேவையான தேவ கிருபை தேடாமல் போகிறதா பாவம். அதனால் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை நம்ம தேடும். தேவ பிரசன்னத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை தேடும். கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை வாழ்கிற பொழுது எல்லாம் நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.